ஹைங்க, நான் தான் விஜயமாகியான். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் காமன் லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம் பிபி. பிபியை வந்து எந்த ஒரு மெடிசனும் எடுக்காம, எந்த ஒரு மெடிக்கல் கிட்ட போகாமலே நேச்சுரலா வீட்டில் இருந்தே நம்ம பிபியை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள போகலாம். பிபி, ஹை பிளட் ப்ரெஷர் இல்லைன்னா ஹைப்பர் டென்ஷன், இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலில் வர ப்ராப்ளம்ஸ், ஸ்ட்ரெஸ், டென்ஷன், அதுக்கப்புறம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ், நம்மளுடைய முக்கியமாக ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டினால தான் இந்த பிபி வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாமல் போகுது. ஸோ எக்ஸசைஸை வச்சு நம்ம வந்து பிபி எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். குட் நியூஸ் உங்களுக்கு என்னன்னா, நேச்சுரலாக ஒரு ஃபிசியோ டிப்ஸ் வச்சு, ஒரு எக்ஸசைஸை வச்சு உங்களோட பிபியை வந்து மேனேஜ் பண்ண முடியும், ரெடியூஸ் பண்ண முடியும். நேச்சுரலாக எந்த ஒரு மெடிசன்ஸுமே இல்லாமல் உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸை கூட சேர்த்து நம்ம வந்து ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணோம்னா ஈஸியாக உங்களுடைய பிபியை வந்து மேனேஜ் பண்ணலாம். லெட்ஸ் see how exercise helps to control your BP and what type of exercise activity best for you. Understood what is BP means அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பிபினா வந்து பிளட் ப்ரெஷர். அப்படின்னா வந்து ஒரு பிளட்டோடைய ப்ரெஷர் வந்து எப்படி ஃப்ளோ ஆகுது, ஒரு ஆர்ட்ரியில் எப்படி வந்து ஃப்ளோ ஆகுறதுன்னு பார்த்துறது தான் வந்து பிபி. அது பேர் தான் வந்து நம்ம வந்து பிபின்னு சொல்கிறோம். ஒரு ஹார்ட் வந்து பம்ப் ஆகும் போது பிபி, அந்த ஒரு பிளட்டோடைய ப்ரெஷர் வந்து எப்படி வந்து ட்ராவல் ஆகுது, எப்படி வந்து ஃப்ளோ ஆகுது ஒரு ஆர்ட்ரியில், அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மொத்தம் 2 நம்பர் இருக்கு. 2 நம்பர்னா சிஸ்டோலிக் அண்ட் டைஸ்டோலிக். சிஸ்டோலிக் வந்து அப்பர் நம்பர் அண்ட் டைஸ்டோலிக் வந்து லோயர் நம்பர். சிஸ்டோலிக்னா வந்து ப்ரெஷர் when your heart beats. டைஸ்டோலிக்னா ப்ரெஷர் when your heart in rest. நார்மல் பிபி லெவல் பார்த்தீங்கன்னா 120/80 mmHg இருக்கும். It is goes belongs 140/90 mmHg. It is in 2 readings, 2 or more readings. It is called BP, high blood pressure or hypertension. பிபி வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். அப்படின்னா ஒரு பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுடைய ஹார்ட் வந்து அதிகமாக பம்ப் பண்ணும், ஆடாக பம்ப் பண்ணும். அப்போ வந்து மொத்த ஸ்ட்ரெயினுமே வந்து நம்மளோட ஹார்ட் மசில்ஸ்க்கு தான் போகுது. ஆர்ட்ரியில் எக்ஸ்ட்ரா வந்து ப்ரெஷர் போடும் போது அந்த ஆர்ட்ரி வந்து திக்கன் ஆயிரும், நேரவாக ஆயிரும். அதனால பிளட் ஃப்ளோ வந்து ரெடியூஸ் பண்ணுது. ஓவர் டைம் இட் கேன் லீட்ஸ் டு ஸ்ட்ரோக், ஹார்ட் ஃபெயிலியர் இல்லைனா கிட்னி டேமேஜ். That's why it's very important to controlling a BP before it's damaged the internal organs. பிபியில் எப்படி எக்ஸசைஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் வந்து ஒரு நேச்சுரல் மெடிசன் சொல்லலாம் ஃபார் பிபிக்கு. ஃபார் எந்த மாதிரி எக்ஸசைஸ்னா வாக்கிங்கு, ரன்னிங்கு, அப்புறம் வந்து சைக்கிளிங்கு. ஏரோபிக் எக்ஸசைஸ் ஃபார் பிபி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அண்ட் பெஸ்ட்டு கூட சொல்லலாம். சைக்கிளிங்கு, வாக்கிங்கு, ஸ்விம்மிங்கு இதெல்லாமே பண்ணனா உங்களுடைய ஹார்ட் வந்து எப்படி பம்ப் ஆகும்னா ரொம்ப சஃபிஷியண்ட்டாக பம்ப் ஆகும். ப்ரெஷருமே கம்மியாக தான் தேவைப்படும். பம்ப்ஸ் மோர் பிளட் ஃபார் எஃபிஷியன்ட்லி அண்ட் உங்களுடைய ஹார்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வந்து பம்ப் பண்ணும் அண்ட் பிகேம் எ வெரி ஸ்ட்ராங் ஹார்ட். ஆட்டோமேட்டிக்கலி வந்து பிளட் ப்ரெஷர் வந்து ஈஸியாக ரெடியூஸ் பண்ண முடியும். Also, exercise reduce the weight, stress management and cholesterol. இதெல்லாம் வந்து ஒரு டிகரிங் ஃபேக்டர் ஃபார் பிபி. இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணாலே போதும், பிபி ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியுமே. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ரெகுலராக வந்து ஒரு ஏரோபிக் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணுறீங்க, 2 to 3 months நீங்கள் பண்ணுறீங்க, ரெகுலராக பண்ணீங்க. ரிமெம்பர், ரெகுலராக நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களோட சிஸ்டோலிக் அண்ட் டைஸ்டோலிக் பிபியை வந்து சிக்னிஃபிகன்ட்லி வந்து ரெடியூஸ் பண்ணலாம். சத்தியமாக பண்ண முடியும் ஒரு ரெகுலராக. பட் ரிமெம்பர், ரெகுலராக நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களோட பிபியை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். எக்ஸசைஸ் ஃபார் பிபிக்கு பார்த்தா மோஸ்ட்டாக வந்து சேஃபான மூவ் நான் சொல்கிறேன், பெஸ்ட் மூவும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. வாக்கிங், செகண்ட் ஒன் ரன்னிங். ரன்னிங்காக ரொம்ப இன்டென்ஸாக ரன்னிங் கிடையாது, லைட்டாக ஜாக்கிங் பண்ணுறது. சைக்கிளிங், ஸ்விம்மிங், டான்சிங்.
யோகால முக்கியமா இன்வெர்ட் போசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட் ஸ்டாண்ட்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். யோகால இருக்கிற இன்வெர்ட் போசஸ் மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு மித்த போஸ்லாம் யூஸ் பண்ணலாம். தாய்ச்சி அண்ட் கார்டனிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா பிபிக்கு? நான் உங்களுக்கு கார்டனிங்கை பற்றி இப்போ தெளிவாக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. கார்டனிங் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட், ஒரு பிபி பேஷண்ட் இருக்கிறவங்களுக்கு வந்து ஏன் கார்டனிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, இட் ஹேஸ் அ காம்பினேஷன் ரிஸ்க் ஃபேக்டரை வந்து ஈஸியாக அவாய்ட் பண்ண முடியும். உங்களுடைய கார்டியோவாஸ்குலர் சிஸ்டமை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். உங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ண முடியும். உங்களுடைய ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டை வந்து ஈஸியாக வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். ஃபார் கார்டனிங்லாம் பண்ணும்போது சில பேருக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் வந்து ஒரு நேச்சுரல் ஏர் இன்ஹேல் பண்ண முடியும். அவங்களுக்கு ஃப்ரீயா இருப்பாங்க. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். ஹவு லாங் எக்ஸசைஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் பண்ணாங்களே போதும். மினிமம் 30 மினிட்ஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் கேட்டிங்கன்னா 60 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணலாம். கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எடுத்தோடனே இன்டென்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணாமல் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக வந்து 5 டைம்ஸ் பர் வீக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து வார்ம் அப் அண்ட் கூல் டவுன் ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். வார்ம் அப் வந்து ஒரு 10 மினிட்ஸ் பண்ணுங்க. கூல் டவுன் வந்து ஒரு 5 மினிட்ஸ் பண்ணுங்க. எவ்ரிடே உங்களோட ஹவுஸ் ஹோல்டு ஆக்டிவிட்டிஸ் பண்ணுங்க. கார்டனிங்கு, நான் ஏன் கார்டனிங் சொன்னா, மோஸ்டா பிபி பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே நம்ம கார்டனிங் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆஸ் எ ஃபிசியோவா இருக்கட்டும், எந்த ஒரு டாக்டர்ஸும் ஃபர்ஸ்ட் கார்டனிங்கை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு நேச்சுரல் ஏர் இருக்கும். அவங்களோட ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். மியூச்சுவலாக வந்து இப்படி மென்டல் வெல்பீயிங் இருக்கும் அவங்களுக்கு. 15 மினிட்ஸ் வந்து படிக்கட்டே இருங்க. உங்களுடைய பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் டான்ஸ், ஏரோபிக்ஸ் லைக் டான்ஸ் நீங்கள் பண்ணுங்க. உங்களுடைய காரு, பைக், ஏதாச்சும் ஒரு இடத்த வந்து சுத்தம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஜன்னல்ஸ், விண்டோஸ் இது எல்லாத்தையும் கிளீன் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணும் போது பிளட் சர்க்குலேஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும். உங்களுடைய பிபியை ரெடியூஸ் பண்ண முடியும். பேஷண்ட் சொல்ல போறேன் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். என்ன ஃபர்ஸ்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு பண்ணா, வெயிட் லிஃப்டிங், ஹெவி வெயிட்டை வந்து நம்ம லிஃப்டே பண்ணக்கூடாது. நீங்கள் சடனாக லிஃப்ட் பண்ணும் போது சடனாக உங்களோட ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். யோகா இன்வர்ஷன் போஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணோம். ஹெட் ஸ்டாண்டு, ஷோல்டர் ஸ்டாண்ட்ஸ் அப்படிலாம் பண்ணும் போது ஹைப்பர் டென்ஷன் உள்ள பேஷண்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடாது. முக்கியமாக ரெகுலர் எக்ஸசைஸ் ஏன் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சடனாக நீங்கள் வந்து உங்களோட எக்ஸசைஸை வந்து ஸ்டாப் பண்ணிங்கன்னா பிபி வந்து டவுன் ஆகுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ரெகுலராக எக்ஸசைஸ் வச்சுக்கோங்க. ரொம்ப இன்டென்ஸாக பண்ணணும் கூட உங்களுக்கு அவசியமே கிடையாது. ஒரு ரெகுலராக ஒரு ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, வாக்கிங் பண்ணுறது, இல்லைனா வந்து சைக்கிளிங் பண்ணுறதா, ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க உங்களோட லைஃப் ஸ்டைலில். இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து என்னெல்லாம் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, லைட் வெயிட் எக்ஸசைஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்ட்ரெச்சிங் பண்ணலாம், இல்லைனா டெய்லி வாக்கிங் பண்ணலாம். அப்புறம் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் இருங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும் போது உங்களோட பிபியை வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும் வித்தவுட் மெடிசன்ஸ். ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிபி பேஷண்ட்ஸ்க்கு எந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, வாக்கிங், இது வந்து சைனீஸ் மெடிசன் சொல்லுவாங்க. வாக்கிங் இன் ஒரு ஸ்டோன்ல நடப்பாங்க. அந்த நான் ஸ்டோனை வந்து நான் இங்க போடுறேன் பாருங்க. இந்த ஸ்டோனோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோபிள் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சைனீஸ் மெடிசன். இதுல வந்து நடக்கும் போது பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து உங்களோட கீழே இருந்து உங்க தலை வரைக்கும் சூப்பரா போகும். பேர் ஃபுட்ல வந்து நடக்கும் போதும், அதுவும் இந்த கோர்பிள்ஸ் ஸ்டோன்ஸ்ல நீங்க நடக்கும் போது, இல்லைனா வந்து நீங்க ஒரு அன்ஈவனா இருக்கிற கோர்பிள்ஸ் ஸ்டோன்ஸ்ல நீங்க நடக்கும் போது, இல்லை தின்னான சாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி நீங்க நடக்கும் போது, உங்க கால்ல ஃபுட்ல இருக்கிற இந்த ரிஃப்ளெக்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து டிகர் பண்ணும், ஸ்டிமுலேட் பண்ணும். அதனால உங்களோட சர்க்குலேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். உங்களோட நர்வஸ் சிஸ்டம் இரிட்டேஷன் ஆயிருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து காம் பண்ணும். அண்ட் ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் தி பிளட் ப்ரெஷர். Study from Oregon Institute showed that walking in corbel stones நம்ம வாக் பண்ணும்போது பிளட் ப்ரெஷரை வந்து ரெடியூஸ் பண்ணுதா, சர்க்குலேஷன் அண்ட் ரிஃப்ளெக்ஸ் பாயிண்ட்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுதா, நர்வஸ் சிஸ்டம் வந்து ரிலாக்ஸ் ஆகுது, சர்க்குலேஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. இது வந்து ஒரு குட் மெத்தட் ஃபார் ஓல்டர் அடல்ட்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரிசர்ச். இஃப் யூ கேன் வாக் இன் ஸ்மால் ஸ்டோன்ஸ். முக்கியமாக டயபெட்டிஸ்
பேஷண்ட்ஸ் நடக்கவே நடக்காதீங்க ஸ்டூடெண்ட்ஸில். நான் வந்து ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நடந்தா இட்ஸ் பெஸ்ட் ஃபார் யுவர் ஹெல்த். டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் நானே சொல்கிறேன், நீங்கள் நடக்கவே கூடாது பேர் ஃபுட்டில். அதாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய பிபி பேஷண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கு பிபியை கண்ட்ரோல் பண்ணா டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல இருங்க, பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ல இருங்க. ஏதாச்சும் ஒரு வாக்கிங், சைக்கிளிங், ஏதாச்சும் ஒரு பேசிக்கான ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாச்சும் இருங்க. அண்ட் மெயின்டைன் எ குட் ஹெல்த்தி ஃபுட்ஸை வந்து எடுத்துக்கோங்க. அவாய்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆல்கஹால், கெஃபைன்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணுங்க. பிபி பேஷண்ட்ஸ் முக்கியமாக நல்லா தூங்கணும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா தூங்குங்க. பிஸியாவாக என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் உங்ககிட்ட சொல்கிறது ஒரு லைஃப் லாங்காக நீங்கள் ஒரு மெடிசன் எடுக்கிறதுக்கு ஒரு நேச்சுரல் மெடிசன் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அது பேர் தான் எக்ஸசைஸாக. ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஸ்டே ஹைட்ரேட்டடாக இருங்க. இதெல்லாம் பண்ணாலே போதும், உங்களோட பிபியை வந்து ஈஸியாக ரெடியூஸ் பண்ண முடியும். பிபி மட்டும் கிடையாது, உங்களோட டயபெட்டிஸ் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்களுக்கு ஹார்ட் ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா எக்ஸசைஸ் த பெஸ்ட் மெடிசன் ஃபார் யுவர் ஹார்ட் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்க்கு. அதுவும் முக்கியமாக எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் பண்ணுங்க. If you like this video, share with your friends and முக்கியமாக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோடய நான் கிளம்புறேன். Bye.